புலம்பெயர் நாடுகளில் இருந்து யாழ்ப்பாணம் செல்வோரை திட்டமிட்ட வகையில் மாட்டிவிட்டு அவர்களின் சொத்து மற்றும் பணம் என்பவற்றை பறிக்கும் மோசடி ஒன்று தமிழ் கும்பல் ஒன்றினால் முன்னெடுக்கப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் பூரண ஆதரவுடன் இந்த மோசடிகள் இடம்பெறுவதுடன் சில புலம்பெயர் நாடுகளில் வாழும் சற்று வயதான தமிழர்கள் பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அண்மையில் ஜெர்மனியில் இருந்து யாழ்ப்பாணம் சென்ற 45 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் தனது உடைமைகளை இழந்த நிலையில் வெறுங்கையுடன் மனநோயாளியாக ஜெர்மனி திரும்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் நிற்கும்போது அவர் அணிந்திருந்த 10 பவுன்களுக்கு மேலான சங்கிலிகள், கைச்சங்கிலி மற்றும் மோதிரங்கள் உட்பட சுமார் 8000 யூரோக்களையும் இழந்த நிலையில் ஜெர்மனி திரும்பியிருக்கிறார். கணவனின் நிலை கண்டு மனைவி விசாரித்த போதும் அது தொடர்பில் அவர் தகவல்களை வெளியிட மறுத்துள்ளார். இந்த நிலையில் அவரின் தொலைபேசியை ஆராய்ந்த நிலையில் கும்பல் ஒன்று அவரை மிரட்டி பணம் பறித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அதேவேளை ஜெர்மன் சென்ற நிலையில் காணி பதிவுக்கான 80 லட்சம் ரூபாய் பணத்தை உடனடியாக அனுப்புமாறு, இல்லையெனில் கொலை செய்யப்படுவார் என்று எச்சரிக்கும் வகையிலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள கும்பல் மிரட்டியுள்ளது. இதனால் கடும் கோபமடைந்த அவரின் குடும்பத்தினர் ஜெர்மன் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனினும் அதனை தடுத்த கணவன் தான் பெரும் தவறு செய்துள்ளதை ஏற்றுள்ளார். யாழ் சென்ற வேளையில் இளம் யுவதி ஒருவருடன் தனிமையில் இருந்த காணொளி ஒன்றை இந்த கும்பல் பதிவு செய்து மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள ஒரு ஹோட்டலின் மதுபான பிரிவில் நட்பாகிய ஒருவன் தன்னை இவ்வாறு சபலத்துக்கு உள்ளாக்கி தவறு செய்ய வைத்து அதனை காணொளியாக பதிவு செய்துள்ளான். சுமார் 5 பேர் கொண்ட கும்பல் இதனை செய்ததாகவும் அதனை கொண்டு தன்னை அச்சுறுத்தி பெருமளவு பணம், நகைகளை பெற்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன்னை சிறையில் அடைக்கப் போவதாக போலீசாரை கொண்டு மிரட்டியமையால் அச்சம் காரணமாக கட்டுப்பட்டு பணம் மற்றும் நகைகளை கொடுத்ததாகவும் அதன் பின்னர் காணி ஒன்றை தனக்கு விற்கப் போவதாக கூறி அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து தன்னிடம் 80 லட்சம் ரூபாய் தருமாறு கூறி அச்சுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் சில வெளிநாட்டவர்களை பெண்களை கொண்டு மயக்கி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.